அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். களங்கம் தீர்த்து உலகம் களிப்புற மெய்நெறி விளங்க என்னுள் விளங்கு மெய்ப்பொருளே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். நம்மிடத்திலே உள்ள குறைகளை நமக்கு களங்கம், எல்லா குறைகளையும் தவிர்த்து உலக மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் வாழ உண்மை நெறி விளங்கும் பொருட்டாய் என்னுள் விளங்கும் உண்மை பொருளே என்று இந்த அற்புதமான அகவல் வரிக்கு பேராசிரியர் பாலசுப்ரமணியா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம். களங்கம் தீர்த்து உலகம் களிப்புற மெய்நெறி விளங்க என்னுள் விளங்கு மெய்ப்பொருளே என்ற அகவல் வரி 881 882 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய மெய்ஞான விளக்கம். இப்போது உலகம் மாசு அடைய மனதால் உண்மையை அறிந்து அடைய முயலாது. பொய்நெறிகளை பற்றி கொண்டு பேரவயத்தை பட்டு மடிந்து கொண்டு உள்ளது. இவற்றையெல்லாம் ஒழித்து மெய் அன்பு நெறியிலே உலகத்தை செலுத்தவே மெய்நெறியாம் சுத்த சன்மார்க்கத்தை நம் பெருமான் மூலம் வழங்கப்படுகின்றது. மெய்ப்பொருளாகிய கடவுள் எங்கும் என்றும் இருந்த போதிலும் அருள் நாணமுற்ற மெய்ஞானியர் உள்ளத்தே தான் வெளிப்பட்டு விளங்குகின்றார். அதனால் மெய்நெறியாம் சத்திய சன்மார்க்கம் இந்த மெய்ஞானியர் ஆறாக உலகம் பெற்று பெரும் பயனுறுகின்றதாகும். மெய்யகத்தே எமை வைத்து விழுத்திருக்கின்றாயே நீ விளங்குக சன்மார்க்க நிலை விளக்க என்று அன்பு ஆணை செய்யப்பட்டது. நம் வள்ளல் பெருமானுக்கு அன்றொரு நாள் அந்த அனுபவ உண்மைதான் ஈண்டும் இப்படி களங்கம் நீத்து உலகம் களிப்புற மெய்நெறி விளங்க என்னுள்ளே விளங்கு மெய் பொருளே என்று கூறியுள்ளார். இவர் கண்டுள்ள மெய்ப்பொருள் அருட்பெரும் ஜோதியாக அகன்ற நின்று விளங்குகின்றது. அத்துடன் அதுவாய் நின்றே அருள் அல்லது சுத்த தயவு வாழ்வதே மெய்நெறியாம் சுத்த சன்மார்க்க அருட்பெரும் ஜோதி நெறியாகும். மற்ற உலக பழ நெறிகளெல்லாம் மக்களை புறநிலை நின்று அழைத்து சென்று ஒழியவே செய்கின்றதாம். அதனால் அந்நெறிகளால் உலகுக்கு துன்பமே இன்றி இன்பம் விளையவில்லை என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு மெய்ஞான கருத்து. பாடலை பாருங்க. களங்கம் தீர்த்து உலகம் களிப்புற மெய்நெறி விளங்க என்னுள் விளங்கு
மெய்ப்பொருளே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் பாடல். இறைவா, என்னுடைய உடம்பெல்லாம் கலங்கம் நிறைந்து போயிருக்கிறது, என் மனமெல்லாம் கலங்கமா இருக்கு. என்னுடைய துன்பத்திற்கு காரணம் என்னுள்ளே இருக்கக்கூடிய அத்தனை குறைகளும் தான் கலங்கம். அந்த எல்லா கலங்கங்களையும் குறைகளையும் தவிர்த்து உலக மக்கள் எல்லோரும் தன்னை மட்டும் கேட்கல, அவன் தான் அதான் உலகம் உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நீக்கலும் அன்னவருக்கே சரம் நான்களே என்று கம்பராமாயணத்திலே கடவுள் வாழ்த்து பாடல் பாடுகிறார். இந்த உலகம் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம். இந்த உலகம் நல்லா இல்லைன்னா நம்ம நல்லா இருக்க மாட்டோம். அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இந்த அகவல் வரி நமக்கு சொல்லுது. கலங்கம் நீர்த்து உலகம் கலிப்புற மெய்நெறி விலங்க என்னுள்ளே விலங்கு மெய்ப்பொருளே. அப்போ என்னுள்ளே இருக்கக்கூடிய குறைகளை, என்னுடைய மனதிலே உடலிலே இருக்கக்கூடிய அத்தனை குறைகளையும் நீக்கி மெய்ப்பொருளை எனக்குள்ளே காட்டி உலக மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக நிறைவாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று எண்ணுகிற உயர்ந்த தயவுடைய ஞானி நம்முடைய வள்ளல் பெருமான். அதைத்தான் அழகா அகவல் வரியில சொல்றார். இதற்கு பேராசிரியர் பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் என்ன சொல்றாரு, நம்முடைய குறைகளை போக்குவது அந்த போக்குவரக்கூடியதான் கலங்க. அந்த கலங்கங்கள்லாம் நீக்கிட்டீங்கன்னா எல்லா மக்களும் இன்புற வாழக்கூடிய தயவோடு காட்சி கொடுக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தெரிவார். பிறந்தோம் வளர்ந்தோம் சாப்பிட்டோம் மடிந்தோம் என்று வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல. இருப்பு கட்டிக்கிறோம், என்னது 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 நான் 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 என்று ஆணவத்தோடு திரிகிறோம். நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் என்று மார்பு தட்டி கொள்கிறோமே தவிர எல்லோருடைய ஒத்துழைப்பால் நம்ம பண்ணோம் நம்ம செஞ்சோம் நம்மால் முடியும் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மனிதனுக்கு வரலை. அதனால தான் புற வாழ்க்கை வாழ்ந்து புண்ணாய் போய் கலங்கங்கள்லாம் சுமந்து கொண்டு அவதிப்படுறான். ஆனால் அதை புரிதல் அவனுக்கு இன்னும் வரல, தெளிதலும் வரல. அதனால தான் நம்ம சாமி சரவணானந்தா அவர்கள் உலகம் எல்லாமே மாசு அடைஞ்சு போய் இருக்குது. ஆட்சி நிர்வாகத்தில் இருப்பவர்களும் சரி ஆட்சியாளர்களும் சரி எல்லோர் மனதிலும் தயவும் கருணையும் இல்லை. பொய்யை பேசுகிறான், போலியாய் நடிக்கிறான். அவனை ஒரு புரட்சியாளராக சமுதாயத்தினுடைய சீர்திருத்தவாதியாக ஊடகங்கள் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் காட்டுறான். யார் நல்லவர் என்று நம்புகிறோமோ அவனெல்லாம் அயோக்கியனாக திரிகிறான். அவன் செய்யக்கூடிய பஞ்சமாபாதங்கள் மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுறாங்க. மக்கள் கொதித்து போய் இருக்கக்கூடிய நிலை தான் இன்னைக்கு. அப்போதான் இயற்கை சீற்றங்கள், மழை வெள்ளம் வருது, புயல் வருது, அங்கங்கே நிலநடுக்கம் ஏற்படுகிறது, மலையெல்லாம் எரிமலையாக வெடிக்கிறது என்று செய்யக்கூடிய நிலைவு. ஏன்னா இயற்கையை அழிக்கிறான். இந்த இயற்கையை பாதுகாத்து இருக்கக்கூடிய இந்த ஓசோன் மண்டலத்தை அழித்து குட்டி சேராக்குறான். ஏன்னா மனதை படைத்த மனிதன் இல்லையா, யாரிடத்திலையும் தயவில்லை. எனக்கு கிடைச்சா போதும், எனக்கு மட்டும் போதும், அடுத்தவர்கள் துன்பப்பட்டால் கூட துன்புறுத்தி இன்பம் காணக்கூடிய ஒரு ஜீவனாக மனிதன் இன்றைக்கு இந்த பூமி பந்திலே வாழுகிறார். இயற்கையோடு ஒற்று போகவில்லை. நீர்நிலையை அழிக்கிறான், மாசுபடுத்துறான். இயற்கையாக வளரக்கூடிய மரம் செடி கொடிகள் எல்லாம் வெட்டி சாய்க்கிறான். அவனுடைய இருமாப்புக்கோக நான் வைத்தது சட்டம், என்னிடத்திலே அதிகாரமும் ஆட்சியும் இருக்கு என்று இந்த நிலையில திரியறக்கூடிய மனிதர்கள் அதற்கு பயன்படுத்துகிறான். ஊடகங்கள் தொலைக்காட்சிகள் எல்லாம் பண்ணுற ஆட்சியாளர். இப்போ இவன் இப்படியே இருப்பானா, தன்னுடைய இல்லத்திலே இறைவனை வணங்கலாம், ஆனால் பிரித்தியோர் சாதாரணவர்கள்லாம் வணங்கினாங்கன்னா அவ்வளோதான், குதிக்கிறான் வானத்துக்கும் பூமிக்கும். இப்படி பொய்யான பிம்பங்களை கட்டமைத்தவர்களை எல்லாம் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார். செயல் விளைவு தத்துவம் ஒன்றொன்றா அதையெல்லாம் காட்டப்போகுது.
ஒரு சித்தர் பாடுவார், அங்காரம் காலமதில் அகந்தை செய்தால் தப்பாது போய்விடாது, சாயங்காலம் வரும்போது அவையெல்லாம் ஒன்றொன்றாய் எடுத்து காட்டுமப்பா என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே உண்மையான அந்த மெய்ப்பொருளை, அகப்பொருளை நம்ம எங்கே தேடினாலும் கிடைக்காது, நமக்குள்ளவே இருக்கு. நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜோதி தரிசனத்தை நம்ம பார்க்கிறோம். அதற்கு தான் நம்ம முன்னோர்கள் நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க. நம்ம வள்ளல் பெருமானும் வருவிக்க இந்த பூமிக்கு வந்ததே அதுதான். ஒளி தேகமாக இறைவனோடு இறைவனாக இறைந்து அந்த இறைவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையை பெறணும். எல்லாரும் மரணமில்லா பெருவாழ்வை வாழ வேண்டும் என்ற அன்போடு கருணையோடு வள்ளல் பெருமான் அந்த சொல்லக்கூடிய இதை அணுகத் தொண்டர் பாடும்போது அழகாக சொல்லுவார். வள்ளல் பெருமானுடைய பற்றி பேசும்போது, அருள் பருத்த செங்கனியே, அகம் பழுத்த சிவனான அமுதே, முத்தி பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வமன பூவே, என்றும் மருள் பழுத்த அடியங்கால் மன இருளை அகற்ற வரும் மணியே, மெய்மை தரு பழுத்த வடலூர் வாழ் ராமலிங்கா, நின் அருளே சிந்திப்பேனே என்று அணுகத் தொண்டர் வள்ளல் பெருமானை நினைச்சு பாடுறார். ஆகவே நம்ம வள்ளல் பெருமான் அந்த தைப்பூசத்தில் ஜோதிமயமாக ஆனார் என்று வடலூரில் ஆரம்பித்து அந்த ஜோதி தரிசனம் காட்டுறாங்க. என்ன, உனக்குள்ளே ஜோதி எரியுது, அதை எரியறத கதாகதம் பண்ணு, அதை உணர்ந்து கொள், அதை அறிந்து கொள், அதை தெரிந்து கொள், அதற்காக முயற்சி செய், பயிற்சி செய். அப்போ நமக்குள்ளா இருக்கக்கூடிய அந்த ஜோதியை எரிய வைக்கணும். அதை எதன் மூலமாக பண்ண முடியும்? தியானத்தின் மூலமாக அந்த மனம் ஒடுங்கணும். மனம் ஒடுங்கினால்தான் அந்த ஏக இறைவனாக மாற முடியும். அப்போ அந்த மனம் ஒடுங்குவதற்கு என்ன? நம் உடம்பிலே இருக்கக்கூடிய வினை பதிவுகள் எல்லாம் கழிக்கணும். கழித்து அதோடு ஒன்றி கலந்து அந்த நிலையில சற்சங்க தொடர்பு வேணும். ஆன்மீக ஞானிகள் மகான்கள் யோகா செய்யக்கூடிய யோகிகளோட தொடர்பெல்லாம் வேண்டும். அப்போ அந்த தொடர்பெல்லாம் நம்ம வசப்படுத்தி கொண்டால்தான் வள்ளல் பெருமான் சொல்ற மாதிரி கலங்கம் தீர்த்து உலகம் களிப்புற மெய்நெறி விளங்க என்னுள்ளே விலங்கு மெய்ப்பொருளே. யாருக்கிட்டையும் போக முடியாது. அதெல்லாம் சொல்றாங்க, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். நம்ம தான் தட்டுறதும் இல்லை, கேட்கறதும் இல்லை. என்ன கேட்குறோம்? புற இன்பம் கேட்குறோம். எனக்கு பெரிய வீடு கட்டணும், பணம் எனக்கு மட்டுமே வேணும், எனக்கு அது அழகான வாகனம் வேணும், எல்லாம் நான் தான் இருக்கணும், எதுவுமே நான் கஷ்டப்படாமல் எனக்கு இலவசமாக இறைவன் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த இறைவனை என்னுள்ளே இருந்து கேட்க மறுக்கிறார்கள். இவர் கொடுப்பாரா, அவர் செய்வாரா, அவரால் நம்ம ஜெயிச்சிடலாமா, அவர் இன்னைக்கு இப்படி பண்ணிடலாமான்றாங்க. ஒரு நாளும் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அகத்திலே இருக்கக்கூடிய அறிவாய் இருக்கக்கூடிய அந்த இறைவனை கேட்குறோமா, தட்டுறோமா? ஆனால் தட்டல, கேட்கல, அதனால் கொடுக்கல. அதனால் மறைபொருளாக வச்சுட்டாங்க. மெய்ஞானத்தை மறைபொருளாய் வைத்து விட்டார்கள், வைத்து கொண்டு இருக்கு. ஆகவே உண்மையான அந்த மெய்ப்பொருளை, அந்த அகத்தை, அகஜோதியை கண்டு வள்ளல் பெருமான் போன்று நாமளும் மாறணும். அவரை என்னாவே போதுங்க. அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமி அவர்களை நினைச்சாவே போதும். வடலூருக்கு தான் போனோன்னு இல்லை, அவர் இருக்க இடத்தை விட்டு இல்லா எங்கமா நீக்கமர நிறைந்திருக்கிறார். ஏன்னா அவர் ஒளி தேகம். அப்படிப்பட்ட அந்த மகானை வணங்கி அவருடைய புகழ் மேலும் மேலும் பரவ வேண்டும். அவர் சொன்ன கருத்துக்கள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மாற வேண்டும். அனைவரும் நல்ல நிலையை அடைய வேண்டும். கண்டிப்பாக நடக்கும். அது நடந்தே தீரும் என்பது காலத்தின் கட்டாயம் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லன் தனையே ஏத்து, இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே, துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை வணங்கி
இந்த பூமி பந்திலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், ஜீவ முக்தர்கள், யோகிகளுடைய திருவடியை வணங்கி இறை நிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.